குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th தமிழ் நியூ புக்கில் டேர்ம் 1ல் இருக்க இயல் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இயல் 1 போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி இயல் 2 பார்க்கலாமா? முதல்ல இருக்கிறது சிலப்பதிகாரம். நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் எப்போவுமே நுழையும் முன் படிச்சுட்டு தான் நம்ம அடுத்தது படிக்கணும். ஓகேவா? நம்மை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் இயற்கையின் அழகு கொட்டி கிடக்கிறது. கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள் அல்லவா. என்ன சொல்கிறாங்கன்னா, கடல், மலை, சூரியன், நிலா, மழை, பனிலாம் இயற்கை நமக்கு தந்த கொடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றுகிறது. நிலவின் குளிர்ச்சி, கதிரவனின் வெம்மை, மழையின் பயன், இதை தான் இந்த பாடப்பகுதியில் இருக்க சிலப்பதிகாரம் போற்றுகிறது. ஓகேவா? அடுத்ததான் பாட்டை படிக்கலாம். திங்களை போற்றுதும் கொங்கு அலர்த்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வங்கன் உலகு அளித்தலான். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் நிலாவை பற்றி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான். ரெண்டாவதுல சூரியனை பற்றி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஸ்டார் போட்டிருக்கிறது எப்போவுமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக நம்ம படித்து தான் ஆகணும். நாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். மாமழை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுரத்தலான். இந்த மூணுலேயுமே நிலா, கதிரவன், மழை, இந்த வரிசையில் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் போற்றி பாடுறாரு இந்த 3 பேரையும். திங்கள், ஞாயிறு, மாமழை. ஓகேவா? இந்த ஆர்டரும் முக்கியம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். அடுத்ததாக இந்த பாட்டோட பொருள் கொடுத்துருக்காங்க. வான்நிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம். கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவன் போற்றுவோம். வான்மழை போற்றுவோம் கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம். என்ன சொல்கிறாங்கன்னா, மாலை அணிந்த சோழனோட குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்குற வான்நிலா போற்றுவோம் அப்படின்னு நிலாவை போற்றுறாரு. அதுக்கப்புறமா காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போல இமயத்தை வலம் வரும் கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கடல் சூழ் உலகுக்கு அருளை பொழியும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும். திங்கள், நிலவு. திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம். அடுத்து பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், அதான் பொற்கோட்டு. மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலீனா கருணை. ஓகேவா? திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை, நாமநீர்னா அச்சம் தரும் கடல், அலீனா கருணை. அடுத்து பாடலோட பொருள். தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம். என்ன சொல்கிறாருன்னா, தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிஞ்சவர் தான் சோழ மன்னர். அவரோட வெண்கொற்ற கொடை குளிர்ச்சி பொருந்தியது. அதை மாதிரியே வெண்ணிலாவும் அதோட ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்குது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததான் காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களையுடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. அதனால் கதிரவனை போற்றுவோம். என்ன சொல்கிறாங்க, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆள்றவர் தான் சோழ மன்னன். அவரோட ஆணை சக்கரம் போல் கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருது. அதனால கதிரவனை போற்றுவோம். அடுத்ததாக
அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. அதனால் மழையை போற்றுவோம். அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறார். அதுபோல் மழை வானிலிருந்து மழையாக பொழிஞ்சு மக்களை காக்குது. அதனால் மழையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. சிலப்பதிகாரத்தில் நிலா, ஞாயிறு, மழை இது மூணுத்தையும் இளங்கோவடிகள் போற்றியிருக்காரு. ஓகேவா? அடுத்ததான் நூல்வெளி. சிலப்பதிகாரம் நூல்வெளியும் நமக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். நூல்வெளி. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது. அடுத்ததாக இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர். இது ரொம்ப முக்கியம். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகார பதிகம் சொல்லுது. இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவரோட காலம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டு. காலம் முக்கியம். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இவர் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு எது சொல்லுதுன்னா சிலப்பதிகார பதிகம் கூறுது. இவரோட காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறமா ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழோட முதல் காப்பியம். ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. ஓகேவா? திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அந்த வாழ்த்து பகுதியை நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது மதிப்பீடுக்கு போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. கழுத்தில் சூடுவது தார்னா மாலையா? கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவனளிபோல். ஓகேவா? அடுத்ததான் சிலப்பதிகாரம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் காணி நிலம். நூலையும் முன் படிக்கணும். அடுக்ககங்களில் வாழும் பலர் இயற்கை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியின் கனவு இல்லத்தை பற்றி அறிவோம். உள்ள பாட்டை போய் பார்க்கலாமா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி. காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். அங்கு கேணி அருகினிலே தென்னை மரமும் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும். நல்ல முத்துச்சுடர் போல நிலா ஒளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும். என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் அப்படின்னு காணி நிலம்ல பாடினவர் பாரதியார். அப்படின்னு காணி நிலம்ங்கிற பாட்டை பாடியவர் பாரதியார். இதுலையும் ஸ்டார் போட்டிருக்காங்க. மனப்பாட பாட்டை கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்ததான் காணி நிலம். இதை இயற்றியவர் பாரதியார். அடுத்ததாக சொல்லும் பொருளும். காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். காணினா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். ஓகேவா? அடுத்ததாக பாடலின் பொருள். காணி அளவு நிலம் வேண்டும். அங்கு ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும். அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும். நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும். இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும். அங்கே முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும். காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும்.
உள்ளம் மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, காணி அளவுக்கு நிலம் வேணும், அங்கே ஒரு மாளிகை கட்டி தரணும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அந்த மாளிகை கொண்டிருக்கணும், நல்ல நீருடைய கிணறும் பக்கத்தில் இருக்கணும், அதுக்கப்புறம் இளநீரும் கீத்தும் தரக்கூடிய 10-12 தென்னை மரங்கள் வேணும், முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலோட ஓசை கேட்க வேணும், மற்றும் உள்ளம் மகிழுமாறு தென்றல் தவழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, அந்த பாட்டில் இதுதான் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நூல்வெளி. 20ஆம் நூற்றாண்டின், எப்போவுமே இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம், 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரது இயற்பெயர் சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவிப்பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். எட்டயபுரம் மன்னர் பாரதிக்கு நம்ம சுப்பிரமணிய பாரதியாருக்கு பாரதிங்கிற பட்டம் கொடுக்குறாரா, இவரை மாதிரியே இன்னொரு புலவருக்கும் பாரதிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாரு. அவர் யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, அடுத்ததான் தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும், முக்கியமான பாயிண்ட்டு, மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். அவர் எழுதின சில நூல்கள் பாட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் தான் இந்த காணி நிலம் பாட்டு நமக்கு இடம்பெற்றிருக்கு. பாரதியார் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் தான் காணி நிலம் தலைப்பில் இருக்க பாட்டு நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமா மதிப்பீடு. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. அதுக்கப்புறமா முத்துச்சுடர் போல, நிலா ஒளி தான் முத்துச்சுடர் போல வேணும்னு சொல்வாரா. ஸோ முத்துச்சுடர் போல நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். ஓகேவா, அடுத்ததாக பார்க்க போகிறது உரைநடை உலகம். சிறகின் ஓசை தான் அடுத்து பார்க்க போகிறோம். மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள். சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை. பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? ஏன்னா மனுஷங்க பொருள் தேடுறதுக்காக வேறு ஊருக்கு போகிறாங்க. சில பேர் அங்கேயே தங்கிடுறாங்க, சில பேர் திரும்பி வந்துடுறாங்க. அந்த மாதிரி பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் போது சில பறவைகள் திரும்பி வந்தது, சில பறவைகள் அங்கேயே தங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மனிதர்கள் வெளியூர்களுக்கு சென்று மீண்டும் தம் சொந்த ஊருக்கு திரும்புவதை அறிவோம். அதை போலவே பறவைகளும் வெளிநாடுகளுக்கு சென்று திரும்புகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த பாக்ஸில் உள்ளதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேருது. இந்த மாதிரி பறவைகள் இடம்பெயர்தலை தான் வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்வாழ் பறவைகளை பெரும்பாலும் வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், இந்த மாதிரி பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. எதுக்காகனா உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம். இங்கே பாருங்கள், உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றுக்காக தான் பறவைகள் இடம்பெயர்கின்றன. எதை அடிப்படையாக கொண்டு இடம்பெயர்கிறதுனா நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம்
நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதை அடிப்படையாக வச்சு தான் பறவைகள் வலசை போகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பறவைகள் எல்லாமே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் பறவைகள் வலசை போகும். வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் வலசை போகின்றன. அப்புறமா பறவைகள் தங்களுக்கென ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. பறவைகள் போகிறதுக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுத்துதுங்க. சில பறவைகள் போன வழியிலேயே திரும்பி வந்துடுதுங்க. சில பறவைகள் போகும்போது வேறு வழியையும் வரும்போது வேறு வழியையும் 2 வகையான வழியை பயன்படுத்துதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இரை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரையிறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. இந்த மாதிரி பறவைகள் வலசை போகும்போது சில பறவைகள் இரை தேடுறதுக்காகவோ இல்லை ஓய்வு எடுக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இரை தேடுறதுக்காகவோ ஓய்வு எடுக்கிறதுக்காகவோ சில டைமில் கீழே இறங்கும். சில பறவைகள் அந்தமாரி கீழே இறங்காமல் எங்குமே நிற்காமல் பறந்து போகிற பறவையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்கள்: தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஒரு வகை பறவை வேறு வகை பறவையாக உருமாறி தோன்றும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி இந்த 3 டிஃப்ரென்ஸும் ஏற்படும்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் ஒரு பறவை வேறு பறவையாக தெரிகிற அளவுக்கு கூட பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தமிழகத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும் செய்திகள் உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்த புலவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை பாடியுள்ளார். தமிழகத்துக்கு வெளிநாட்டு பறவைகளும் வலசை வருது அப்படின்னு இலக்கியத்தில் செய்திகள் இருக்குது. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் சத்திமுத்த புலவர். அவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படிங்கிற பாடலை எழுதியுள்ளார். அப்பாடலில் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின், தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எனும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன. 1500 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் சத்திமுத்த புலவர். அவரோட பாடல் நாராய் நாராய் செங்கல் நாராய். அந்த பாடலில் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் அப்படிங்கிற லைன் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஐரோப்பாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போது ஒரு ஆய்விலும் உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. வெளிநாட்டு பறவைகளுக்கும் புகலிடமாக திகழ்கிறது தமிழ்நாடு. ஐரோப்பாவிலேருந்து தமிழகத்துக்கு வர பறவை தான் செங்கால் நாராய். அதை ஆய்வுலையும் நிரூபிச்சிருக்காங்க. வெளிநாட்டு பறவைகளோட புகலிடமாக தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி தான் அது. இப்போது வெகுவாக அழிஞ்சு வர பறவை இனம் எதுனா சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவி எப்படி இருக்குன்னா உருவத்தில் சிறுசாக இருக்கும். இந்த பறவையை பார்த்த உடனே ஆண் பெண் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். அதோட உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். இதே பெண் குருவினா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். ஆண் குருவினா தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் முழுவதும் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். பெண் குருவினா மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவியை கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. கூடு கட்டும்போது சத்தமிட்டுக்கிட்டே கூடு கட்டும். அதுக்கப்புறமா கூடு கட்டினதுக்கப்புறம் அந்த கூட்டில் 3 முதல் 6 முட்டை வரை இடும். அதை 14 நாள் அடைக்காத்து 15ஆம் நாளில் குஞ்சு பொரிக்கும். அடுத்ததான் துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களிலெல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன. சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எதுனா துருவ பகுதிகள் தான் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. இந்தியா முழுவதும் சிட்டுக்குருவிகளை காணலாம். இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இவை வாழ்கின்றன. இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிகள் வாழ்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவிகளுக்கு உணவு என்னென்னா தானியங்கள், புழுப்பூச்சிகள், மலரரும்புகள், இளந்தளிர்கள், தேன் போன்றவை. சிட்டுக்குருவியோட குட்டி இருக்குல்ல, அது பெரும்பாலும் புழுப்பூச்சி தான் விரும்பி உண்ணும். அதனால் தாய்க்குருவி புழுப்பூச்சி தான் பிடிச்சி அதோட குட்டிக்கு ஊட்டிவிடும். சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 முதல் 13 வருஷம்.
சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 முதல் 13 வருஷம். சிட்டுக்குருவி உருவத்தில் சின்னதுதான், ஆனால் வேகமாக பறக்கும். அதனால தான் சிட்டாய் பறந்து விட்டான் அப்படின்னு வேகமாக போகிறவனை சொல்கிறோம். சிட்டுக்குருவியை பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனம். இதில் பெண் சிட்டுக்குருவிக்கும் ஆண் சிட்டுக்குருவிக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆண் சிட்டுக்குருவிக்கு தொண்டைப்பகுதி கருப்பு நிறத்துலையும் உடற்பகுதி அடர் பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். தொண்டைப்பகுதி கருப்பு நிறத்துலையும் உடல் பகுதி அடர் பழுப்பு நிறத்துலையும் இருக்கும். இதுவே பெண் சிட்டுக்குருவினா உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி ஒரே நிமிஷம். சிட்டுக்குருவி 3 முதல் 6 முட்டைகள் வரை இடும். 14 நாள் அடக்காக்கும். 15ஆவது நாளில் குஞ்சு பொரிக்கும். அதுக்கப்புறமா துருவ பகுதி தான் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. இமயமலை தொடரில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட சிட்டுக்குருவிங்க வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். ஓகேவா? சிட்டுக்குருவின் அழிவுக்கு காரணங்கள். மனிதர்கள் விவசாயத்திற்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதால் குருவி குஞ்சுகளுக்கு உணவான புழுப்பூச்சிகள் கிடைப்பதில்லை. நவீன கட்டடங்கள் குருவிகள் கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. தற்காலத்தில் தாவர வேலிகளுக்கு மாற்றாக செயற்கை வேலிகள் அமைக்கப்படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள் வாழ உகந்த வேலி தாவரங்கள் குறைந்துவிட்டன. சிட்டுக்குருவிகள் ஓய்வெடுக்கும் புதர் செடிகளும் இல்லை. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டியிடுகின்றன. இதான் சிட்டுக்குருவியோட அழிவுக்கான காரணங்கள். அடுத்ததாக, பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை என்னென்னா, ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். ஆல், அரசு போன்ற மரங்களையும் அவரை புடலை போன்ற கொடிகளையும் வளர்க்க வேண்டும். நமது மண்ணுக்கேற்ற பிற வகை உள்ளூர் தாவரங்களையும் வளர்க்கணும். தோட்டங்கள்லையும் வயல்வெளியிலையும் செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் பயன்படுத்துவதை தவிர்க்கணும். ஓகேவா? இதெல்லாம் பறவை இனங்களை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியவை. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் பாரதியார். இதுவே நாராய் நாராய் செங்கல் நாராய்னு பாடியவர் சத்திமுத்த புலவர். ஓகேவா? அடுத்ததாக, சமைப்பதற்கு தம் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் தான் பாரதியார். ஓகேவா? இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டு இருக்குது, அதை படிச்சுட்டு கீழே போகலாம். தெரிந்து கொள்வோம். கப்பல் பறவை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறது. சிறகே அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கிற பறவை தான் கப்பல் பறவை. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்குமா. இதோட வேறு பெயர்கள் கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை. ஓகேவா? அடுத்ததான், இந்தியாவின் பறவை மனிதர். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டார். அதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இந்தியாவோட பறவை மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் குறித்து பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. சலீம் அலி அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பெயரிட்டுள்ளார். அதுக்கப்புறமா, மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொன்னது பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. இவ்வுண்மையை நாமும் இயற்கையை போற்றி பறவைகளை காப்போம். அடுத்ததாக, பாக்ஸ் கண்டென்ட்டு. ஆர்டிகாலா உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை தான் ஆர்டிகாலா. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவையை கப்பல் பறவை. உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவைனா ஆர்டிகாலா. பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் 20. ஓகேவா? அடுத்ததாக, மதிப்பீடு. தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தரை இறங்கும். வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. கோடிட்ட இடங்களை நிரப்புக. இது மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்ன? ஆர்டிகாலா 22,000 கிலோமீட்டர். பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர்.
பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களில் ஒன்று இனப்பெருக்கம், தட்பவெப்பநிலை மாற்றம், இதெல்லாம் சொல்லலாமா? அதுக்கப்புறமா அடுத்ததான் துணைப்பாடம் கிழவனும் கடலும். மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சில நேரங்களில் வெற்றி பெறுகிறான், சில நேரங்களில் தோல்வி அடைகிறான். ஆனால் முயற்சிகள் என்றும் ஓய்வதில்லை. மனிதன் இயற்கையோடு நடத்துகிற போராட்டமே அவன் வாழ்வை அமைக்கிறது. போராடுவதில் மகிழ்ச்சியும் வெற்றியும் இருக்கிறது. மீன் பிடிக்க போராடும் மீனவரோட வாழ்வை பார்ப்போமா? கிழவனும் கடலும்ல இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான லெசன் கிடையாது. இது உள்ளலாம் நீங்கள் ஒரு டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா படித்து வச்சுக்கலாம். நமக்கு இதில் என்ன கண்டென்ட் வேணும்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். ஓகேவா? கிழவனும் கடலும். கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சி. இது ஒரு ஆங்கில புதினம். தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு படக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்றது. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கிழவனும் கடலும்ங்கிறது ஒரு ஆங்கில புதினம். இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு படக்கதையாக நம்ம கொடுத்துருக்காங்க. இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்றுச்சு. இந்நூலோட ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. ஓகேவா? இது சாண்டியாகோ அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நாயகன். அவர் கூட மனோலிங்கிற ஒரு சின்ன பையன் மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்கு போவான் அவர் கூட சேர்ந்து. ஓகேவா? இதுதான் இந்த கதை. இது ஃப்ரீயாக இருக்கும்போது சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணிட்டா போதும். நமக்கு இந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் தான் இம்பார்ட்டண்ட். இது கண்டிப்பாக படித்தாலே போதும். அடுத்ததான் இலக்கணம். முதலெழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துகள் 2 வகைப்படும். முதலெழுத்து, சார்பெழுத்து. எழுத்துகள் 2 வகைப்படும். அது முதலெழுத்து, சார்பெழுத்து. முதலெழுத்துகள்னால் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதலெழுத்துகளாகும். பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன. பிற எழுத்துகள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதலெழுத்துகள் என்பர். முதலெழுத்துகள் என்னென்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. இது 30 தான் முதலெழுத்து. ஏன் இது முதலெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் காரணமாக இருக்கிறதுனால இவற்றை முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததான் சார்பெழுத்துகள். சார்பெழுத்துக்கள் நமக்கு 10 வகைப்படும். ஏன் சார்பெழுத்துகள்னு சொல்கிறாங்கன்னா, முதல் எழுத்து சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். அந்த 10 வகை என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றளபடை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுதான் அந்த 10 வகை சார்பெழுத்துக்கள். இந்த வகுப்பில் உயிர்மெய், ஆயுதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உயிர்மெய்னா மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இக்குங்கிறது ஒரு மெய்யெழுத்து, ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து. இது ரெண்டும் சேர்ந்தாதானே இக்கு கூட்டலை க அப்படிங்கிற ஒரு உயிர்மெய் எழுத்து பிறகுதா. இதான் இது இங்கே டெஃபினேஷனாக சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. உயிர்மெய் எழுத்தோட ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். உயிர்மெய் எழுத்து ஒலிக்கும் போது அதோட அந்த ஒலிக்கிற வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். இப்போ கா எழுதுகிறோமா, கா இக்கு மாதிரி தானே இருக்குது. வரி வடிவம் எழுத்து இக்கு மாதிரி தான் இருக்குது, ஆ மாதிரி இருக்காது. ஸோ வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அதை ஒலிக்கும் கால அளவு க அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிற அப்படிங்கிற சவுண்டு நமக்கு வருது. அதனால் ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். எதோடதுன்னா உயிர்மெய் எழுத்தோடது. அதுக்கப்புறமா முதல் எழுத்தை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்துகள் வகையுள் அடங்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஆயுதம். 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது தான் ஆயுதம். இதனோட வேறு பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்களும் இதற்கு உண்டு. இதுக்கு என்னென்னா நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதான் ரொம்ப முக்கியம். ஆயுத எழுத்து எப்போவுமே சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். முதல்லையோ இறுதியிலையோ வரவே வராது. சொல்லின் இடையில் மட்டுமே வரும்.
தனித்தும் இயங்காது. ஓகேவா, தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்தாகும். முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்தாகும். இந்த இலக்கணத்தில் அந்த சார்பெழுத்து 10 வகையில் உயிர் மெய்யையும் ஆயுதத்தையும் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மேலே இருக்க கிளாஸில் அடுத்தடுத்து சொல்லுவாங்க. ஓகேவா, அடுத்தது மொழியை ஆழ்வோம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இயல்பாகவே தோன்றி மறையும் பொருள்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்தே இயற்கை என்கிறோம். பனிபடர்ந்த நீலமலைகள், பாடித்திரியும் பறவைகள், தன்னிச்சையாக சுற்றி திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலைவீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய் தவழ்ந்து வரும் வெண்ணிலா, இவையெல்லாம் இயற்கை நமக்கு தந்த கொடைகள். இது எல்லாமே இயற்கை நமக்கு தந்த கொடைன்னு சொல்கிறாங்க. அடுத்ததான், இயற்கையின் அழகை கண்டு இன்புற்றால் மட்டும் போதாது, அந்த அழகை நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் நமது தேவைக்காக மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை அழித்து வருகிறோம். மேலும் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. புவி வெப்பமடையாமல் காப்பது நமது கடமை. இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே நாம் நம்மையும் பாதுகாத்து கொள்ள முடியும். இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப்லேருந்து சொல்கிறாங்க. இதை படிச்சுட்டு கீழே உள்ள கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, அடுத்ததான் என்ன இருக்குது? புல் பாருங்க. புல் அப்படிங்கிறதோட வேறு பெயர் தான் பறவை. பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல்னு சொல்லுவோமா. சரணாலயத்தோட வேறு பெயர் புகலிடம். இங்கே இருக்குது இரட்டை காப்பியங்களில் ஒன்று. இது என்னென்னா, இங்கே இருக்க பாக்ஸில் இருக்க லெட்டர்ஸை வச்சு இதுக்கு ஆன்சர் எழுதணும். அதுதான் இது. அதுக்கப்புறமா நம்ம கலைச்சொல் அறிவோம் வந்துடலாம். கலைச்சொல் அறிவோம் வந்துடலாம். கண்டம்னா கான்டினென்ட், தட்பவெப்பநிலைனா கிளைமேட், வானிலைனா வெதர், வலசைனா மைக்ரேஷன், புகலிடம்னா சாங்சுவரி, புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. கண்டம்னா கான்டினென்ட், தட்பவெப்பநிலைனா கிளைமேட், ஞாபகம் வச்சுக்கோங்க, தட்பவெப்பநிலைனா தான் கிளைமேட், வானிலைனா வெதர், வலசைனா மைக்ரேஷன், புகலிடம்னா சாங்சுவரி, புவியீர்ப்பு புலம்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகேவா, இதோட இரண்டாவது இயல் முடிஞ்சிடுச்சு. 6th தமிழ் நியூ புக்கில் டேர்ம் 1ல் இருக்க இயல் 1, இயல் 2 முடிச்சிட்டோம். நாளைக்கு இயல் 3 பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.